ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரண்டை தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெயிலே வேகுது. சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். எத்தனை பாட்டில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். 2, இது 3வது பாட்டில் நான் எடுத்துருக்கிறேன். பரண்டை தொக்கு என்னென்ன நன்மை நமக்கு தருதுன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். பிரண்டை பொதுவாகவே எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூடவே நம்ம இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வேறு சேர்க்குறோம். அது இன்னும் நமக்கு எலும்பு வலுவடைய செய்கிறதுக்கு இன்னும் உதவுது. இந்த இடுப்பு எலும்பு, முதுகுத்தண்டு இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நல்லெண்ணெய், இந்த பிரண்டை எல்லாமே. இன்னும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிரண்டைக்கு இருக்குது. அது நம்ம என்னென்னு போன வீடியோவில் பார்த்துருக்கோம். மூல நோயை குணப்படுத்துது, குடல் புண்ணை ஆற்றுது, அப்புறம் நம்ம இரத்த குழாய்களில் இருக்கிற ரத்த அடைப்பை சரி பண்ணி ரத்தம் சீராக்க உதவுது. மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி, இந்த இடுப்பு வலி இதெல்லாம் குணமாக்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பிரண்டை. பெண்கள் இதை நிறைய எடுத்துக்கோங்க. மாதவிடாய் காலங்களில் நிறைய பெண்கள் கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களுக்கும் ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய பிரண்டை இது. ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம்லாம் கிடையாது. வலின்றது எல்லாருக்கும் ஒன்று தான். நிறைய பேருக்கு இந்த எலும்பு தேய்மானம் தான், மூட்டு வலி, ஷோல்ட்ரு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரண்டையை கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுங்க. பாருங்கள், பிரண்டையில் எத்தனை நன்மை இருக்குது பாருங்கள். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நம்ம இவ்வளோ காலமாக இருந்துருக்குறோம். உணவே மருந்து, அதுதான். பார்த்தீங்களா, சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், இன்னும் நல்லெண்ணெய் இதுக்கு பத்தாது. இன்னும் எவ்வளோ நல்லெண்ணெய் தேவைப்படுதுன்னு தெரியல. யாருக்காவது பிரண்டை தொக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள்.